Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரெத்தார் தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு நான் நிஃப்டி பார்க்கும்போது 300 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்கு. 23,600 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 50,758 பாயிண்ட்ஸில் இருக்கு. 800 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருக்கு. நெக்ஸ்ட் அதே வந்து சென்செக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 78,236 பாயிண்ட்ஸில் இருக்கு. எபோவ் 980 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்க. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது 50,727 அந்த பாயிண்ட்ஸில் இருக்குது. இதில் இன்னைக்கு வந்து ஐசிசி பேங்க், HDFC பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இது ஃபெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. பயங்கரமாக அடி விழுந்ததுன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 3% அவுட்டு, ஆக்சிஸ் பேங்க் 3.5% அவுட்டு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அவங்களும் 4.5% மேலே நெகட்டிவ்ல இருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து எகைன் 62 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறது என்னோட கருத்து. அது மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்கும் 931 இருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெடரல் பேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இன்னும் இறங்கலை. எகைன் 150 வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸ்ல எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல டாடா மோட்டர்ஸும் ஒரு ஸ்டாக் தான். ஸோ இந்த டாடா மோட்டர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 722 இன்னைக்கும் தர்மாடி 3% கிட்ட நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இது வந்து மேபி நான் சொன்ன மாதிரி 700 கீழே போக பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. எகைன் ஒரு 650 அந்த ட்ரெண்ட் வரும் போல தான் இருக்கு டாடா மோட்டர்ஸ்ல. அதனால நம்ம ஸ்லோவாகவே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் 965லேருந்தே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டியாக டாடா மோட்டர்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். டாடா மோட்டர்ஸ்க்கு இன்னைக்கு ஒரு நல்ல அப்டேட் தான் வந்துருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு அடிஷனல் ஆட்டு 148 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவங்கள்ட்ட இருந்து கிடைச்சிருந்துச்சு. ஆனாலுமே டாடா மோட்டர்ஸ் 3% நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக டாடா மோட்டர்ஸில் ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் டவுன் ட்ரெண்ட் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது டாடா மோட்டர்ஸில். நெக்ஸ்ட் மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸில் வந்து அப்டேட். ஸோ மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸ் இன்னைக்கு 5% மேலே நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்க்கும்போது 51% கரெக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஆகி இப்போ நல்ல ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மந்தில் மட்டுமே 24% ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்கு இப்போ 4,750 அந்த ரேஞ்சில் இன்னைக்கு 5% அடி விழுந்திருக்கு. ஸோ கண்டினியூஸ் ட்ரெண்ட் மேலே போனது. இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவ் நல்லா பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே ஓவர் வேல்யூடாக இருக்குது. இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இது பக்கம்லாம் போகிறது ரிஸ்க்கு. அது இல்லாமல் இவங்க ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 4 ஃபாஸ்ட் பெட்ரோல் வெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு அதுக்குள்ள ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்க்கும்போது 1,070 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவரால் இது வந்து மேசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸில் வந்து அப்டேட்டு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்டல், கன்சியூமர், ஃபார்மா, மீடியா, எனர்ஜி, ரியாலிட்டி, சிமெண்ட், PSU பேங்க், PSC, ஆட்டோ, சர்வீஸ், ஃபினான்ஸ், இன்ஃப்ரா, டெக்னாலஜி, பேங்கிங் பயங்கர அடி விழுந்தது பேங்கிங்கில் தான். கிட்டத்தட்ட 2.5% மேலே செக்டார் வைஸ் பார்க்கும்போது நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்காங்க பேங்கிங் செக்டார். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி தர்மாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல் டைம் லோக்கு வந்தாச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நான் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 1,205 ரூபாயில் ட்ரேட் ஆகுறாங்க. பட் ஆக்சுவலி 1,203 ரூபா வரைக்கும் எகைன் ஒரு 50 லோ டச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சோகமான நியூஸ். ஸோ 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இன்னைக்கு ஒரு நல்ல அப்டேட் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி வெனிசுலா ஸ்டேட் ஆயில் கம்பெனியோட PDVSA அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த ஆயில் அக்ரிமெண்ட் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த ஆயில் வந்து வெனிசுலா ஸ்டேட் ஆயில் கம்பெனி PDVSA இவங்களுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்ளை பண்ணுவாங்க. அதை வந்து US வந்து சாங்ஷன் போட்டு தடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதை மறுபடியும் அந்த ட்ரேட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே இன்னைக்கு 2% ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் காலி பண்ணி ஓரளவு 1,205 ரூபாய் இருக்காங்க. மேபி இது போகிற போக்க பார்த்தா இன்னும் ட்ரெண்ட் வந்து கீழே வரும் போல தான் இருக்குது. அதனால இப்போதைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி இன்னைக்கு 4% வரைக்கும் மேலே போனாங்க. 456 ரூபா போனது கடைசியில் 428 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். அது வந்து ரீசன் பார்க்கும்போது ஹியூண்டாய் மோட்டர்ஸ் இந்தியா கூட பார்த்தீங்கன்னா அந்த EV பேட்டரி சம்மந்தமாட்டு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ இவங்களோட போட்ட அக்ரிமெண்ட் வந்து லித்தியம் அயான் செல் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு தான். ஹியூண்டாய் EVக்கு வந்து லித்தியம் அயான் செல் பேட்டரி சப்ளை பண்ணுறதுக்கு இவங்க 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 456 ரூபா போனது கடைசியில் மார்க்கெட் நெகட்டிவ் ட்ரெண்ட் மாறதுனால ஒரு 428 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அமர்ராஜா ஷேரும் இன்னைக்கு வந்து 4% மேலே போச்சு. 1,200 ரூபாயில் இப்போ இருக்குது. ஆனால் 1,274 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் போனாங்க. கடைசியில் இப்போ 1.5% நெகட்டிவ்ல இருக்குது அமர்ராஜா பேட்டரிஸ். ஸோ ஹியூண்டாய் மோட்டர்ஸ் கூட தான் இவங்களும் அந்த பேட்டரி டெக்னாலஜி சம்மந்தமான பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஸோ ஹியூண்டாய் மோட்டர்ஸ் வந்து 2 கம்பெனியோட அமர்ராஜா கூடயும் போட்டிருக்காங்க, எக்ஸைட் கூடயும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆமரான் பிராக்டிஸ் இருக்குல்ல அந்த பிராண்டு கூட தான் இவங்க பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. டொமஸ்டிக் ப்ராடக்ட் சம்மந்தமாட்டு ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா அமர்ராஜா பேட்டரிஸ் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பாசிட்டிவ் அப்டேட்டு.
கிரீன் எனர்ஜி ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ராஜஸ்தானில் ஜேஎஸ் நம்பரில் அந்த கவர்மெண்ட் கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க அங்கே சில எனர்ஜி ப்ராஜெக்ட் ரிலேட்டடாட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேபிஐ கிரீன் எனர்ஜி இன்னைக்கு 5% அப் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. 802 ரூபா கிட்ட இருக்குது. இந்த ஸ்டாக்ல வந்து அப்டேட் என்னன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஜனவரி 3 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட போனஸ் ஷேர். ஸோ ஒரு 2 ஷேர் இருந்துன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறது இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனவரி 3 ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். மஹேந்திரா அண்ட் டொயோட்டா வந்து ரெக்கார்ட் சேல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இண்டஸ்ட்ரி சேலஞ்ச் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி ஸோ ஓவரால் டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ஹெச்பிசி என்ன பண்ணுறாங்கன்னா 5500 கோடி வந்து பீகாரில் ரினியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட்டில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது எல்லாமே ஃபியூச்சர் பேசிஸில் அந்த பிளான் எல்லாமே வருது. டிசிஎஸ் பேங்க் ஆஃப் பரோடா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்யூஷன் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான அவங்க ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பை இன்னொரு 5 இயர்ஸ்க்கு நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டு 6 கோடி கஸ்டமர்ஸுக்கு அன்பேங்க்டு ஏரியாஸில் நல்ல ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாட்டு 12 லட்சம் டிரான்சாக்ஷன் பெர் டே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50,000+ ஏஜென்ட்ஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பேங்க் ஆஃப் பரோடா கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி குரூப் வந்து 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எங்கன்னு பார்க்கும்போது ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு பீகாரில் பிரணாவ் அதானி இதை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் தான் வரும். அவங்க சொல்கிறது 20,000 கோடி மீன்ஸ் சிமெண்ட், ஃபுட் ப்ராசஸிங், லாஜிஸ்டிக்ஸ் அந்த செக்மெண்ட் அந்த ஸ்டேட்டில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பீகாரில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. டைட்டனோட ப்ரீமியம் வாட்சஸ் வந்து அவங்களுக்கு 15 to 18% ஆஃப் டோட்டல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா வாட்சபிள்ஸ் அண்ட் வியரபிள் அந்த செக்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு டைட்டன் இப்போ அந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டைட்டன் கொடுத்த அப்டேட்டு. என்பிசிசி இன்னைக்கு 2.5% நெகட்டிவ்ல தான் இருக்குது. பட் ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு 300 கோடி ஆர்டர் இன்னைக்கு வின் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்பிசிசி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் போகுது. அவங்களுக்கு கண்டினியூஸாக ஆர்டர் கிடைச்சாலுமே அந்த ஸ்டாக் வந்து கீழே மாற தான் போகுது. அதனால தான் நான் சொல்கிறது அந்த ஸ்டாக் பக்கம் இப்போ வந்து வெயிட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது. டாடா பவர் தரப்புல வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட் இவங்க வந்து கனரா பேங்கோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பிஎம் சூர்யா கார் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து ரூஃப் டாப் சோலார் சிஸ்டமாக ப்ரொமோட் பண்ணுறது. இந்த ஸ்கீமை ப்ரொமோட் பண்ணுறது சம்மந்தமாட்டு டாடா பவரோட ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெடும் கனரா பேங்கும் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் ஒரு நல்ல அப்டேட் வந்துருக்கு. ஸோ இந்த சென்செக்ஸ் இன்க்ளூஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து ஜொமேட்டோ இப்போ உள்ளே வராங்க, ஜேஎஸ்டபிள்யூ வெளியே போகிறாங்க. ஸோ இதில் ஜொமேட்டோவுக்கு $513 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு $252 மில்லியன் ஃபண்ட் அவுட்ஃப்ளோ ஆக சான்சஸ் இருக்குது. ஜொமேட்டோவுக்கு இன்ஃப்ளோ ஆகும், அதே வந்து இவங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃப்ளோ ஆகும். ஸோ ஓவரால் இது வந்து ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. தனலட்சுமி பேங்க் ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ஏர்டெல்லாம் இருக்குன்னு தெரில, 40 ரூபா சம்திங்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. 297.5 கோடிக்கு ரைட்ஸ் இஷ்யூ. ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 48% டிஸ்கவுண்ட் இன்னைக்கு 40 ரூபா இருக்குது. ரைட் என்டைல்மெண்ட் ரேஷியோ பார்க்கும்போது 14 ரைட் ஈக்விட்டி ஷேர் ஃபார் எவ்ரி 25 ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 8 ஓப்பன் ஆகுது, 28 க்ளோஸ் ஆகுது. ஜனவரி 23 ஆன் மார்க்கெட் ரினோசியேஷன் பீரியட் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தனலட்சுமி பேங்க் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி பேங்க். ஸோ இதெல்லாம் யார் வச்சிருக்கீங்கன்னு தெரியல, பட் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ரைட் இஷ்யூ போட்டிருக்காங்க. ஸோ 48% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசஞ்சரோட ரெவன்யூ கைடன்ஸ் ரெவன்யூ ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது வந்து கைடன்ஸ் அதாவது எஸ்டிமேஷனோட தாண்டி தான் வந்துருந்துச்சு. ப்ளஸ் வந்து அவங்க பீப்புள் எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணது அதிகமாக இருந்துச்சு. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஆசஞ்சர் ஒரு நல்ல நியூஸ் கொடுத்ததுனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏடிஆர் அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். விப்ரோலாம் 3%, இன்ஃபோசிஸ் 4% நல்ல ட்ரெண்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் பார்க்கும்போது விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாமே 2.5% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆக்சுவலி ஆசஞ்சரோட ரிப்போர்ட் வச்சு நான் வந்து இந்த ஸ்டாக் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவ்ல இருக்குன்னு நினச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்னால இதையும் பிடிச்சி அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இண்டசன் பேங்க் இண்டசன் இன்டர்நேஷனல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 4300 கோடி நாங்கள் ரைஸ் பண்ணுறோம். ஏன்னா ரிலையன்ஸ் கேபிட்டலை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேண்டி பேங்க் ஆஃப் அமெரிக்கா, அலையன்ஸ் பிரைவேட் கிரெடிட் ஃபண்டு இது மாதிரி சில ஃபண்ட்ஸு பேங்க்ஸு கூட இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹிந்துஜா குரூப்போட இண்டசன் இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட்டு. மார்க்கெட்டில் இன்றைக்கி சில ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. மார்க்கெட் விழுந்தாலும் ரெட்டிஸ்லாம் இன்றைக்கி ஒரு 2% அப்பு, டிவிஸ் லேப் 1.5% ஏற்றிருக்காங்க. ரெட்டிஸ் வந்து 350 ரூபா தாண்டிடுச்சு. நெஸ்லே இந்தியாவும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மிட் கேப்பில் பார்க்கும்போது பெட்ரோநெட் எல்என்ஜி, என்எம்டிசி இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. ஸ்மால் கேப்பில் கேஇசி இன்டர்நேஷனல், 5 ஸ்டார், டேட்டா பேட்டர்ன்ஸ்,
அடுத்தது இன்னொரு ஸ்டாக்கும் பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சுவலி லார்ஜ் கேப்பில் வந்து பார்க்கும்போது தான் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரெட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் பொறுமையாக கன்சிடர் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் 2 நாளாக கொடுத்துருக்கு. மேபி இன்னொரு டவுன் ட்ரெண்ட் எகைன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது ரெட்டிஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎல் கொடுத்த அப்டேட். யூபிஎல் வந்து பயோ நெமட்டோசைட் அப்படிங்கிற ஒரு சீடை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸை வந்து இந்த நெமட்டோடிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 waysல இதை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு யூபிஎலுக்கு இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. மட்டும் இல்லாமல் யூபிஎல் பார்த்தீங்கன்னா இந்த டவ் ஜோன்ஸில் வந்து ஒரு லீடிங் அக்ரோ கெமிக்கல்ஸ் கம்பெனிஸ் ஆட்டு செகண்ட் இயர் ஆட்டு கன்சிக்யூட்டிவ் ஆட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூபிஎல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 504 ரூபா இருக்குது. ஆக்சுவலி 501 ரூபா வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இன்னும் அது இறங்கும் போல தான் தெரியுது. 634 ரூபாய்க்கு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கே 134 ரூபா நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலே போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.